டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்வியலும் ஆங்கிலமும் என்ற தொடரில் 2வது காணொளி. இந்த வீடியோவில் ஒரு சம்பவத்தை சொல்லி, உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி, அதற்கு பிறகு உங்களுக்கு சற்று ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப் போகிறேன். ஒரு சிறிய ஒரு டவுன் இருந்தது தமிழ்நாட்டிலே தென்பகுதியில். அந்த இடத்துல மின்சார வாரியத்திலே ஒருவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். சாதாரண வேலை தான், ஒரு பணியாளர் வேலை. அங்கே அவருக்கு பொறுப்பாக ஒரு ஏரியா இருந்தது, ஒரு பெரிய பகுதி, பல தெருக்கள், அத்தனைக்கும் அவர்தான் பொறுப்பு. அந்த அலுவலகத்துக்கு இன்ஜினியர் சில சமயங்களில் வருவார். ஏனென்று சொன்னால் அவர் பல அலுவலகங்களை விசிட் பண்ண வேண்டியிருந்துச்சு, பல இடங்களை போய் பார்த்து மேற்பார்வையிடுவார். இங்கே வருவது ஒரு 2 நாள் அல்லது 3 நாளுக்கு ஒரு முறை இங்கே வந்து போவார். இந்த மின் வாரியத்திலே பணிபுரிகிற அந்த நபருடைய பெயர் மணி என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். மணிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவருக்கு பண ஆசை இருந்ததுனாலே அவர் என்ன செய்வார், விடியற் காலையிலே அந்த தெருக்களை எல்லாம் நடந்து பார்ப்பார், அங்கே போய் நோட்டம் விடுவார். ஏதாவது ஒரு வீட்டிலே திருமணம் நடக்க போகிறது என்று தெரிந்தால், அந்த வாழை மரம்லாம் கட்டியிருப்பாங்க, அலங்காரம்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தெரிந்தால் அவர் என்ன செய்வார், அந்த தெருவிலே மின்சாரத்தை அவர் கட் செய்து விடுவார், மின்சாரத்தை துண்டித்து விடுவார். அந்த பகுதி இருட்டிலே மூழ்கிவிடும். அப்பொழுது அந்த திருமண வீட்டார் ஓடி வருவார்கள், அவரிடத்துல கெஞ்சி கேட்பார்கள். கடைசியில் என்ன செய்வார்கள், இவருக்கு ஒரு நல்ல தொகை, ஒரு பணத்தை கொடுத்து அவரிடத்துல தயவு செய்து எங்களுக்கு இன்றைக்கு மின்சாரத்தை கொடுங்கள், நாளைக்கு வேணும்னால் நீங்கள் மின்சார தடையை உண்டு பண்ணி கொள்ளுங்கள், மின்சாரத்தை வெட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் கேட்பார்கள். அப்பொழுது அவர் சரி என்று சொல்லி அந்த பணத்தை வாங்கி போட்டு சம்மதித்து விட்டு அந்த தெருவுக்கு மின் இணைப்பை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, ஒரு வீட்டிலே துக்க நிகழ்ச்சி, யாராவது ஒருவர் இறந்து விட்டால், அந்த துக்க நிகழ்ச்சி நடந்து விட்டால் அதுவும் அவருக்கு தெரியும். அந்த தெருவிலே மின்சாரத்தை துண்டித்து விடுவார். அந்த நாட்களில் எல்லாம் அவ்வளவாக ஜெனரேட்டர் போன்ற விளக்குகள் கிடையாது, அந்த வசதிகள் கிடையாது. இப்பொழுதெல்லாம் என்ன, திருமண வீட்டில் ஜெனரேட்டர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த வசதிகள் இல்லாத அந்த காலம். அப்பொழுது இந்த விதமாக அந்த துக்க வீட்டில் இருப்பவர்களும் ஓடி வந்து பணத்தை கொடுத்துதான் மின்சாரத்தை அன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி அவர் நிறைய பணம், ஏராளமாக பணம் சேர்த்து விட்டார். தன்னுடைய மகளின் திருமணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தினார், மிக ஆடம்பரமாக நடத்தினார். அதிக நகைகள் போட்டு நன்றாக அதை நடத்தி வைத்தார். அப்பொழுது மற்ற பணியாளர்கள்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், மற்றவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கக்கூடிய, இந்த மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறியாளர், இன்ஜினியர், அவருடைய வீட்டில் கூட கல்யாணம் இவ்வளோ கிராண்டாக நடக்கலைன்னு சொல்லிட்டு, அவ்வளவு அறுசுவை உணவுகள், பலவிதமான ஆடம்பரமான நிகழ்ச்சிகள் வைத்து ரொம்ப கிராண்டாக நடத்தினார். மகளுக்கும் அதிகமாக செய்தார், சீரெல்லாம் செய்தார். இப்படியெல்லாம் நடந்தது. இப்படி தவறான விதத்திலே அவர் பணம் சேர்த்து அவர் ஆடம்பரமாக ஒரு வசதியான நிலைமைக்கு வந்தார். ஆடம்பரமாக அவர் செலவு செய்ய முடிந்தது. ஒரு 2 ஆண்டுகள் கழித்தது. அப்பொழுது அவருக்கு முதுகிலே ஒரு கட்டி ஏற்பட்டது. அந்த கட்டி வளர ஆரம்பித்தது. அது ரொம்ப வலியை கொடுத்தது, மிகவும் அதிகமான வலியை கொடுத்ததுனால அடுத்து பக்கத்துல உள்ள ஒரு ஊர்ல உள்ள மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். அங்கே அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும், ஆபரேஷன் செய்து கட்டியை அகற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் முடிவு செய்தார்கள். அந்த ஆபரேஷன் தினம் வந்தது. அப்பொழுது அந்த ஆபரேஷன் தியேட்டரில் அந்த கத்தியை அவர்களுடைய முதுகில வைக்கிற நேரத்தில் அந்த மின்சாரம் போய்விட்டது, கரண்ட் போய்விட்டது. அப்பொழுது மருத்துவர்கள் என்ன செய்தார்கள், ஒரே ஒரு சிறிய எமர்ஜென்சி லேம்ப் இருந்தது, மெழுகுவர்த்தியெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த இருட்டிலே எப்படியோ அந்த ஆபரேஷனை முடித்து விட்டார்கள், செய்து முடித்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய மயக்க நிலைமை தெளிந்தது. எல்லாம் ஆபரேஷன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு 2 நாட்கள் கழித்து செக் பண்ணி பார்க்குறாங்க, அவருக்கு காலை அசைக்க முடியவில்லை, காலில் இடுப்புல இருந்து உணர்ச்சி இல்லை.
அதற்கு பிறகு அவருக்கு என்ன தெரிந்தது என்று சொன்னால், முதுகுல அவங்க அந்த கட்டியை ஆப்பரேஷன் பண்ணும்போது, ஒரு முக்கியமான நரம்பை, அந்த முதுகெலும்பிலலாம் நரம்பு போகும் இல்லையா? அதில முக்கியமான நரம்பை அவர்கள் துண்டித்து விட்டார்கள். அந்த இருட்டு இருந்ததுனால அவர்களால சரியான ஆப்பரேஷன் பண்ண முடியவில்லை. சரியா? மற்றவர்களுக்கெல்லாம் அவர் கரண்ட்ட கட் பண்ணி விடும்போது, இவருக்கு ஆப்பரேஷன் நடக்கும்போது கரண்ட் கட் ஆகுது. இந்த நபர் அடுத்தது சென்னையில உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய பெட்டுக்கு பக்கத்துல இவர் இருந்தார். எனக்கு தெரிந்த நண்பருக்கு சுகர் வியாதி இருந்தது. கால்ல பாதிப்பு இருந்துச்சு. அதனால அவர் மருத்துவமனையில சென்னையில உள்ள மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்தார். இவருக்கு பக்கத்து பெட்ல இந்த நபர் இருக்கிறார். என்னுடைய நண்பர் பேசிக் கொண்டிருக்கும்போது, எல்லாரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும்போது மற்ற பெட்ல உள்ள பேஷண்ட்லாம் கவனிக்கும் பொழுது, பாவம் மிக கொடுமையானது. அதனுடைய தண்டனை அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு மாரலா பேசியிருந்தார். அதாவது நீதி நெறியாக அந்த அறிவுரை கூறும் விதமாக பேசும்பொழுது, இந்த பக்கத்துல இருந்த நபர் கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் விட்டு, "ஐயோ! நான் பாவம் செய்தேனே! என்னுடைய வாழ்க்கை இப்படியாக வீணாய் போய்விட்டதே!" இந்த சம்பவம் மாத்திரமல்ல, நிறைய சந்தர்ப்பங்கள நான் பார்த்திருக்கிறேன். தவறு செய்தவர்கள் என்றாவது ஒரு நாள் அதனுடைய தண்டனை அனுபவிப்பார்கள். சரி, இந்த சம்பவத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு ஆங்கிலத்திலே தருகிறேன். அந்த ஆங்கிலத்திலே தந்து சிறிய எளிய வாக்கியங்களாக தருகிறேன். அதை வாசித்து காட்டி உங்களுக்கு தமிழ் விளக்கமும் தருகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போது அந்த சம்பவத்தை இந்த பக்கத்திலே கொடுத்திருக்கிறேன். அதை வாசித்து காட்டி உங்களுக்கு அர்த்தத்தையும் விளக்கி சொல்லுகிறேன். In a small town, there was a lineman named Muthu who fixed electricity. ஒரு சிறிய டவுனில் ஒரு லைன்மேன், அதாவது மின்சார பணியாளர் முத்து என்ற பெயரில் இருந்தார். அவர் மின்சாரத்தில் ஏற்படுகிற குறைபாடுகளை அவர் சரி செய்வார். அதாவது அவர் ஒரு மின்வாரியத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அது இங்கே கொடுக்கப்படவில்லை. பட் முத்து டிட் அ பேட் திங் டு கெட் மணி. ஆனால் முத்து பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு தவறான காரியத்தை செய்து வந்தார். When houses had wedding decorations, he would cut off the power. வீடுகளிலே திருமண அலங்கரிப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலே அவர் கரண்ட்டை கட் பண்ணி விடுவார், பவரை கட் பண்ணிடுவார். The worried families would beg him to turn it back on. அந்த கவலை அடைந்த குடும்பங்கள், அந்த திருமண விழா நடத்துகிற குடும்பங்கள் மிகுந்த கவலையும் வேதனையும் அடைந்து அவர்கள் இவரிடத்துல கெஞ்சுவார்கள். பெக் ஹிம் அப்படின்னா கெஞ்சுதல். டு டேர்ன் இட் பேக் ஆன், அந்த கட்டான கரண்ட்டை மறுபடியும் ஆன் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்க. அண்ட் ஹீ வுட் ஒன்லி டூ இட் இஃப் தே பெய்ட் ஹிம் அலாட். அவருக்கு நிறைய பணம் கிடைத்தால் மட்டும் என்ன செய்வார், அவர் அந்த கரண்ட்டை மீண்டும் அவர் கொடுப்பார், பவரை அவர் ஆன் பண்ணி விடுவார். He even did this when someone died in a house, making sad families pay for light. அவர் இதே காரியத்தை எங்கேயும் செய்தார்ன்னு சொன்னால் ஒரு சாவு வீட்டுக்கும் அதே மாதிரி செய்தார். கரண்ட்டை கட் பண்ணிடுவார், அவங்க பணம் கொடுத்தா இவர் திரும்ப ஆன் பண்ணி விடுவார். முத்து became rich from doing this. முத்து இதை செய்து மிகவும் பெரிய பணக்காரர் ஆகிவிட்டார். When his daughter got married, he had a very big and expensive wedding. அவருடைய மகளுக்கு திருமணம் நடந்த பொழுது அவர் ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு திருமணத்தை அவர் ஏற்பாடு செய்தார், அதை நடத்தினார். Everyone wondered how he had so much money. Everyone wondered how he had so much money. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. சரியா? wonderedனா ஆச்சரியப்பட்டார்கள், ஒவ்வொருவரும் ஆச்சரியப்பட்டார்கள். How he had so much money. அவர் எப்படி அவ்வளோ பணத்தை அவரால் செலவழிக்க முடிந்தது, அவரால் வைத்திருக்க முடிந்தது, அல்லது அவரால் சம்பாதிக்க முடிந்தது என்ற அர்த்தத்தை தருகிறது. Years later, Muthu got a painful sickness and needed an operation. வருடங்கள் கழித்த பிறகு முத்துவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது, உடல் நலம் பாதிக்கப்பட்டது, அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்தது.
அடுத்தது, டியூரிங் ஹிஸ் சர்ஜரி த பவர் சடன்லி வெண்ட் அவுட் இன் த ஹாஸ்பிட்டல். அந்த அறுவை சிகிச்சை சர்ஜரி என்று சொன்னால் அறுவை சிகிச்சை நடக்கும்போது இந்த மின்சாரம் திடீர் என்று சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையிலே தடைப்பட்டு போனது. த டாக்டர்ஸ் had to use dim lights and candles to operate. அந்த மருத்துவர்கள் மங்கலான விளக்குகளையும் மெழுகுவர்த்திகளையும் பயன்படுத்தி அந்த ஆபரேஷனை அறுவை சிகிச்சை நடத்த வேண்டியிருந்தது. பிகாஸ் ஆஃப் த புவர் லைட் தே மேட் அ மிஸ்டேக். அந்த வெளிச்சம் குறைவாக இருந்ததுனால அவர்கள் ஒரு தவறு செய்தார்கள். அண்ட் ஹர்ட் அ குரூஷியல் நர்வ் இன் முத்துஸ் ஸ்பைன். அந்த முத்துவனுடைய முதுகில் உள்ள அந்த முதுகெலும்பு பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான நரம்பை அவர்கள் அங்கே தவறாக வெட்டிவிட்டார்கள். ஹர்ட் என்று சொன்னால் பாதிப்பை ஏற்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சரி. வென் ஹி woke up, அவர் அந்த ஆபரேஷன் முடிந்து கண் விழித்து பார்க்கிறார். சரியா? வென் ஹி woke upனா அவர் விழித்து பார்க்கிறார். ஹி couldn't மூவ் his legs anymore. அவராலே அந்த அவருடைய கால்களை அசைக்க முடியவில்லை. He was very sad. அவர் ரொம்ப சோகமடைந்தார். And realized that the bad things he did to others had come back to him. அவர் என்னென்ன கெட்ட காரியங்களை செய்தாரோ அது அவருக்கே திரும்பவும் நடந்தது. இவ்வளவுதான் அந்த கதை. சரியா? இதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இதனுடைய கருத்தை புரிந்திருப்பீர்கள். இன்னும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதை வாசித்தது சரியாக உங்களால் திருப்பி வாசிக்க முடியவில்லை சொன்னால் இந்த வீடியோவை மீண்டுமாக போட்டு கேட்டு பாருங்கள். இப்படி பயிற்சி செய்யுங்கள். உங்களாலும் வாசிக்க முடியும். கடினமான வார்த்தைகளை வாசிக்க முடியவில்லை என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். இப்படி பயிற்சி செய்தால் கடினமான வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியும், வாசிக்க முடியும். தொடர்ந்து ஆங்கிலம் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒருவேளை எங்களுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் கொடுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.